சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் வேலுமணி கட்சியிலிருந்து விலகுகிறாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. சமீபத்தில் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜா மற்றும் மைத்ரேயன் திமுகவில் இணைந்ததே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் திமுகவில் இணைய உள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாகவும் பரவி வருகிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை சரியில்லை, அதிமுக ஒருங்கிணையாத வரை அதிமுக வெற்றி அடைவது கடினம், ஓபிஎஸ், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், சசிகலா இவர்களது ஆதரவுகள் இல்லாமல் அதிமுக வெற்றி அடைவது கடினம் என்று கூறியும், எடப்பாடி பல்வேறு தவறான முடிவுகளை எடுக்கிறார் என்றும் கூறியும், பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவில் இணைக்காமல் இருந்தால் நிச்சயம் பிற கட்சியில் நாங்கள் இணைவோம் என்று அன்வர் ராஜா, மைத்ரேயன் அவர்கள் பல மாதங்களாகவே அதிமுகவின் தலைமையில் தெரிவித்தார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறாத காரணத்தினால் அன்வர் ராஜா மற்றும் மைத்ரேயன் திமுகவில் இணைத்து கொண்டனர். இந்த நிலையில்தான் அவர்களைப் போலவே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதிமுக தோல்வியடையும் என்ற பயத்தில் செல்பவர்கள் ஒருபோதும் பிற கட்சியில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கு ஒட்டுமொத்தமாக வேலுமணி அவர்களை சம்பந்தப்பட்ட ஆதாரத்துடன் கூறியுள்ளார். தான் அதிமுகவிலேயே இருப்பதாகவும், எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஆக்கும் வரை நான் எந்த ஒரு கட்சியிலோ இணைய மாட்டேன் என்றும், எனக்கு வாழ்க்கை கொடுத்தது அதிமுக தான் என்றும், தற்பொழுது அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக பொறுப்பேற்க வைப்பதற்கு என்னால் முடிந்த அளவிற்கு கட்சி பணிகளை செய்வேன் என்றும் வேலுமணி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதனால் வேலுமணி அவர்கள் எப்பொழுதுமே எடப்பாடிக்கு ஆதரவாக இருப்பதாகவும், அவர் திமுகவில் இணைவதற்கு சாத்தியமே இல்லை என்றும் அவரே தற்பொழுது ஆதாரத்தை வெளியிட்டுள்ளார். ஆனால் அதிமுகவில் இருந்து விலகிய அன்வர் ராஜா, மைத்ரேயன் அவர்கள் எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணையவில்லை என்றால் அதிமுக தோல்வியடையும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வேலுமணி அவர்கள் அதிமுகவில் பயணிக்கலாமா அல்லது திமுகவில் இணையலாமா என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.